அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடில் மன்சூராபாத் கிராமம் உண்ணாக்கலையினுடைய ரகசியம். வைணவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வைணவ சித்தாந்தத்திலே வாய்ந்த 12 ஆழ்வார்கள், ஆழ்வாருக்கெல்லாம் ஆழ்வானாக விளங்கிய ராமானுஜ எம்பெருமானார், இப்படிப்பட்டவர்களெல்லாம் இது வைணவ சித்தாந்தத்தை சொல்லப்படுகிறது. சைவம் சைனவம் என்று சொல்லப்படுகின்ற 64 நாயன்மார்கள், இப்படி சொல்லக்கூடிய இவர்களெல்லாம் மற்றும் சித்தர்கள், சிவன் போக்கு என்று அருமையாக சித்தர்களை சொல்வார்கள். அதன் பிறகு யோகிகள், அதன் பிறகு தவசிகள், அதன் பிறகு சித்த யோகினிகள், இவர்கள் எல்லாம் அருமையாக உயர்ந்த கருத்துக்களை இந்த உலகிற்கு அவர்கள் எல்லாம் அள்ளியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வாறு உயர்ந்த கருத்து கிடைத்தது என்று நாம் சிந்திக்க வேண்டும், ஆராய வேண்டும். தொல்காப்பியம் பல பல காவியங்கள் எல்லாம் இயற்றியவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஏன் அவர்களெல்லாம் பாப்புலர் ஆனார்கள், நாம் ஏன் பாப்புலர் ஆகாமல் இருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இப்படி இந்த 12 ஆழ்வார்களும் 64 நாயன்மார்களும் மற்றும் சித்தர்கள், யோகிகள், தவசிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாபெரும் சக்தியோடு இந்த உலகிற்கு அவர்கள் இந்த உலகில் வாழ்ந்தார்கள் என்றால் உண்மையில் அவர்களுக்கெல்லாம் மின்காந்த அலைகளை, அதாவது விண்காந்த அலைகள், காமா கதிர், காஸ்மிக் கதிர் என்று சொல்லப்படுகின்ற அனைத்திற்கும் ஒரே பெயர் தான். அப்படிப்பட்ட கதிரை அவர்கள் உபயோகித்து தான் இப்படிப்பட்ட பல பல அரிய சாதனைகளை கண்டிப்பாக மெய்ஞானத்தின் மூலம் இவர்கள் நமக்கு அளியிருக்கிறார்கள். விஞ்ஞானமும் மெய்ஞானத்தை வைத்து கொண்டுதான் விஞ்ஞானமும் செயல்பட வேண்டும். விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்து இழைகின்ற வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை. மெய்ஞானம் என்பது இறைப்பணியிலே இந்த மின்காந்த அலைகளை, வான்காந்த அலைகளை, காமா கதிர் கிரேஸ் எவ்வாறு அந்த கதிர்களை நாம் எவ்வாறு உட்புகுத்தி கொள்ள வேண்டும் என்ற ரகசியங்களை தெரிந்தவர்கள் தான் இப்படிப்பட்ட நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் 64 நாயன்மார்களும் யோகிகளும் மற்றும் இவர்களெல்லாம் இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த காஸ்மிக் கதிர்தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அந்த உன்னத பக்குவத்தை அடியேன் நேரத்தில் அருள கடமையாற்றுகிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். அடியேன் இப்பொழுது நீரை மட்டுமே அருமையாக அறிந்து அந்த காமா கதிர் என்று சொல்லப்படுகின்ற காஸ்மிக் கதிர் மூலம் அடியேன் சிறப்பாக எந்த ஒரு நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது ஒவ்வொரு மனிதனும் உணர முடியும், பெற முடியும். அதற்கு பசி நோய் என்று சொல்லப்படுகின்ற பிறவி பசி, அந்த பசியை அறுத்தறிய வேண்டும். அப்படி அறுப்பவர்களால் மட்டும்தான் இந்த மின்காந்த அலைகளை, வான்காந்த அலைகளை, காமாகதி கிரேஸ் என்று சொல்லப்படுகின்ற காஸ்மிக் கதிர்களை உட்கொண்டு வாழ முடியும். அப்படிப்பட்ட யோகத்தை பயில்வதற்கு தான் இந்த உண்ணாக்கலை அவசியமாக தேவைப்படுகிறது. இந்த உண்ணாக்கலையின் அவசியத்தை நமக்கு அருளிய ஆராய்ச்சியாளர் எஸ். வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியும், இதை பரப்பிக் கொண்டிருக்கின்ற எம் குருநாதர் இனி ஐயாவுக்கு மிக்கதோர் அருமையான நன்றியும் சொல்ல அடியேன் கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைவரும் உண்ணாக்கலை கற்போம், நலம் வளம் பெற்று இனிமையாக வாழ்வோம், அனைத்து நோய்களிலும் விடுபட்டு நிலைத்து இந்த பூமியில் மட்டும் வாழாமல் அனைத்து கோள்களிலும் ஒரு மனிதன் எங்கு சென்றாம் இல்லற வாழ்க்கை நடத்த முடியும் என்ற உன்னத கருத்து இந்த புத்தகத்திலே இருக்கிறது. இவர்தான் நமக்கு அப்படிப்பட்ட உன்னத கருத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆகினாலே இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் படிக்க வேண்டும். அடியனுடைய நம்பர் 96 26 03 40 57 நம்பரிலே தொடர்பு கொண்டு இந்த ரகசியங்களை தெரிந்து கொண்டு அருமையாக நோய் இல்லாமல் ஆரோக்கியமான செல்வத்தை பெற்று வாழ முடியும் என்ற உன்னத கருத்தை தெரிவிக்க அடியேன் கடமையாற்றுகின்றேன். நன்றி, வணக்கம்.